தமிழனின் ஆதிப்பறை விண்ணதிர, மயிலாட்டமும் கோலாட்டமும் கண்ணை கவர, மானாட்டத்தோடு பொம்மலாட்டம் உற்சாகமூட்ட, ராவணன், சங்கிலியன், பண்டாரவன்னியன், எல்லாளனென கலை பீடமே ஆட்டம் பாட்டத்தோடு கொண்டாட ஆரம்பித்திருக்கிறது கலைவாரத்தை. ராவணன் கலையகம், உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் மக்களுக்கான ஊடகம். இணைந்திருக்கின்றோம் கலைவார கொண்டாட்டத்திலே. பல்கலைக்கழகத்திலேயே கலைப்பீடம் என்றால் ஒரு எந்த நேரமுமே நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்திலே உரிய பீடம் என்று சொல்லுவார்கள். அந்த வரிசையிலே நாங்கள் இன்று கலைவார கொண்டாட்டத்திலே நிகழ்ந்திருக்கின்றோம். இங்கே பார்க்கும்போது தெரிகின்றது ஒவ்வொரு அணிகளாக இங்கே அணிவகுத்திருக்கின்றார்கள். சங்கிலியன் அணி, பண்டாரவண்ணியன் அணி, வெள்ளாளன் அணி, ராவணன் அணி என்று 4 அணிகளும் தனித்தனியே தங்களுக்குரிய தனித்துவத்தை வெளிப்படுத்தும் முகமாக ஜேசி அணிந்திருக்கின்றார்கள். அதைவிட தங்களுடைய முகங்களிலேயும் சரி தலைகளிலேயும் சரி தங்களுடைய அணியை பிரதிநிதித்துவத்துக்குரிய விடயங்களில் இணைத்திருக்கிறார்கள். அதோடு கலை கலாச்சார பண்பாட்டை வெளிப்படுத்தும் முகமாக இங்கே மயிலாட்டம், குயிலாட்டம், மற்றது மானாட்டம் போன்றவையும் பொம்மலாட்டமும் போன்று இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக ஆதித்தமிழனின் பறை இசைக்கருவி முழக்கத்தோடு ஒவ்வொரு அணியினரும் இங்கே அணிவகுத்து வருகின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு திருவிழா என்றே சொல்லலாம், கலை குடும்பத்தினுடைய திருவிழா என்றே சொல்லலாம். அந்த வகையிலே முதலாவதாக 43ஆம் அணியை தங்களுடைய அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள். பின்னாலே 44ஆம் அணி வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்னாலே 42ஆம் அணி, அதற்கு பின்னாலே 41ஆம் அணி என்று இங்கே அணிவகுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாள் முழுக்கவே ஒரு குதூகலிப்பாக இருக்கின்றது. அத்தோடு இவ்வழியாக செல்கின்ற இவர்கள் அப்படியே தபால்பட்டியை சந்தியை தாண்டி யூனிவர்சிட்டி கிரவுண்டை அடைய உள்ளார்கள். இங்கே இது 44ஆம் அணியினுடைய அணிவகுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. 44ஆம் அணி எள்ளாளன் படியணி என்ற தங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். பின்னாலே பண்டாரவண்ணியன் அணி தங்களுடைய அணியை பிரதிநிதித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது 44ஆம் அணி எள்ளாளன் அணியினுடைய களிப்பு, அதாவது மகிழ்ச்சியிலே திளைத்திருக்கின்றார்கள். 44ஆம் அணியினர், அதாவது ஒரு பல்கலைக்கழகத்திலே 3rd இயர் என்று சொன்னால் அந்த 3rd இயரை வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் ஹெத்து அணி என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே இது 44ஆம் அணியினுடைய அணிவகுப்பு சென்று கொண்டிருக்கின்றது. அப்படியே நாங்கள் பின்னால் பார்த்தால் பண்டாரவண்ணியன் என்று தங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டு 2ஆம் வருட மாணவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். பண்டாரவண்ணன் அணியினை சேர்ந்தவர்கள் தங்களுடைய அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி தங்களுடைய தனித்துவத்தை காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள்.
கலைப்பீட மாணவர் ஒன்றியம் நடாத்தும் கலைவாரம் 2025. இன்றைய தினம் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரும் கலைவாரத்தினை கொண்டாடுவதற்காக முதல் நாளிலே ஊர்வலமாக செல்ல இருக்கின்றார்கள். ஒவ்வொரு அணிகளாக வருகை தந்த வண்ணம் இருக்கின்றன. நிச்சயமாக இப்பொழுது 2025 வருடத்துக்கான ஆட்சி கலைவார விழா மிகவும் விமர்சையாக இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து முதல் தடவையாக வெளிமையத்தை நோக்கி இப்பொழுது கலைவார கொண்டாட்டத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 1ஆம் வருடம், 2ஆம் வருடம், 3ஆம் வருடம், 4ஆம் வருடம், 4 வருட மாணவர்களுமே இங்கே செம்மையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கலைவாரத்தை பற்றி ஒரு சின்னதாக சொல்லுப்பா. இந்த கலைவாரம்ன்றது எங்களோட பல்கலைக்கழக வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒன்று. இந்த நேரத்தில் மட்டும்தான் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற ஒரு தினம். படிப்பு, அசைன்மெண்ட் அதெல்லாத்தையும் தாண்டி அந்த டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு இது பெரிய அளவுலேயே ஹெல்ப் பண்ணுது. சந்தோஷம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுழைவாயிலிருந்து இப்போ வெளியே வந்துட்டோம். இப்போ பரமேஸ்வர சந்தியில் எங்களுடைய கலைவார கொண்டாட்ட விழா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கமிட்டியாக இந்த கலைவாரத்தை பற்றி என்ன சொல்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லாமல் வந்துட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் வீடியோவில் காட்டுங்க வழியா, அதுக்கு நேரம் இல்லை. அவர் பிஸியாக இருக்கேங்கிற காட்டிட்டு போயிருக்காரு. பாப்பா அடுத்த நல்ல அமோக கலைவாரம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கலைவாரம் எங்கள் அக்காவுக்கு ஆட்டோ இல்லாமல் இருக்காரு. எங்கள் அக்கா சொல்லுங்க. மஜா மஜா ப்ரோ மஜா. இப்போ இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து அப்புறம் பேசுவோம்.